இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று பட்டுக்கோட்டை அழகிரி இங்கிருந்துதான் தொடங்கினான். இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று தன் தேக்கு மர தேகத்திற்கு தீயிட்டு மாண்டு போனானே மாவீரன் கீழப்பலூர் சின்னசாமி இந்த தொடர்வண்டி நிலையத்தில் தான் மாண்டு போனான். விராலிமலை சண்முகம் எந்த கோரிக்கை காண்டி இந்த இனத்தில் இருந்து உயிர் நீத்தார்களோ, இந்த திராவிட மாடல் ஆட்சிகளை நம்பி இந்த பாவி பயணத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எங்க நிப்பாட்டிருக்கான்னு பாருங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் வடவர்கள் நம்மவரும் இல்லை, அவர்கள் நல்லவரும் இல்லை என்றால், அதற்கு பிறகு வந்த முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லிக்கொண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் செந்தமிழ் நாட்டில் கள்ளக்குடி என்ற செந்தமிழ் நாட்டின் பெயருக்கு வடநாட்டான் பெயர் தாழ்மையாபுரமா என்று தண்டாவாளத்தில் தலை வைத்து படுத்தார். அன்னைக்கே அந்த ரயில் ஏறி இருந்துச்சுன்னா இந்த தொந்தரவு நமக்கு இருந்திருக்காது. அவ்வளவு கொண்டு வந்து விட்டாங்க பாருங்க. இன்னைக்கு இததான் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள், இந்திய அரசு ஒரு இனப்பகையான அரசு, திராவிட மாடல் அரசு அவனுக்கு பங்காளியாக இருக்கும், தமிழ் இனத்திற்கு பகையாளியாக இருக்கும், இவர்களை ஒரு காலம் நம்பாதீர்கள் என்று, செந்தமிழ் நாடா இது வந்தேரிகளின் வேட்டை காடா, இது தமிழர்களின் தாயகமா அயலார்களின் ஆதிக்கமா என்று ஒரு வரம்பு கட்டுங்கள், வெளியாரை வெளியேற்றுங்கள் என்று 1990 இருந்து முழங்கி வருகிறோம், போராடுகிறோம், பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். யார் கேட்டா தமிழ்நாட்டில் தமிழ் இனத்திற்கு நாங்க தான் தலைவர்னு மாறுகட்டி சொல்றான். இந்த இனத்தை எதிர்க்கணுமா இல்லையா? இப்ப திராவிட மாடல் அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா? எதிர்க்கிறாப்புல இருந்தா ஏன் அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழக அரசு ஊழியர் நீ இந்த மனுவை கொடுத்து எல்லா ஊர்லயும் போய் வாக்கெடுப்புக்கு ஆள் சேர்க்கிற? ஒண்ணு எதிர்க்கிறதா எதிர்த்துக்க. இவங்க மாடல் திராவிட மாடல் ஆட்சியில எப்பொழுதுனா ஈயம் பூசாரி மாதிரி இருக்கணும், பூசாரி மாதிரி இருக்கணும். அப்பையில இருந்து ஆரம்ப காலத்துல இருந்து இவங்களுக்கு இதான் வேலை. இவங்களை நம்பிதான் பாலா போய் இன்னைக்கு நிக்கிறான். இப்ப ஒரு வாக்காளர் பட்டியல் கொண்டு வந்து ஊர்ல கொடுக்குறான் ஒரு ஆள்கிட்ட. அதை பாத்தீங்கன்னா, இப்ப நான் என் மாமியார் பேரை அதுல எழுதணும், அந்த ஆதார் நம்பரை எழுதணும், என் மாமனார் பேரோட ஆதாரம் அதுல எழுதணும், அவர் பெயரை நான் எழுதணும். இப்ப நான் ஒரு கலப்பு திருமணம் பண்ணிட்டேன், என் மாமனார் என் மாமியார் என்னோட பேசணும்னு வச்சேங்க, அந்த ஆதாரம் எப்படி எழுத முடியும்? அவங்க பேரை இதுல எப்படி எழுத முடியும்? அப்படி இல்லைன்னா நான் இந்த பட்டியல இருந்து நீக்கிறேன். இந்த மாதிரி நீக்கிதான் 1 கோடி பேர் வெளிமாநிலத்தை கொண்டு வந்து வாக்காளர் பட்டியல சேர்க்க போறான். இந்த 1 கோடி பேர் வாக்காளர் பட்டியல சேர்ந்தா யாருக்கு ஓட்டு போடுவான்? அவங்களுக்கு தெரிஞ்சது காங்கிரஸ், பாஜக, கை சின்னம் தாமரை, இது 2க்கு தான் ஓட்டு போடுவான். இதை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு இந்திய அரசு முளைஞ்சு நிக்குது. இதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? திராவிட மாடல் அரசு சூரியனையும் தெரியாதுடா, ரெட்டலையும் தெரியாம போகுது, நீ அனாதையா போற, நீ போய் கருமாதி பண்ணி தொலைச்சுக்க, எங்களையா அன்னை மணியிலே அனாதை ஆக்கிற நிலைமையை கொண்டு வந்து விடுற. இதுக்கு யார் பொறுப்பு? இதை தடுக்கணுமா இல்லையா ஸ்டாலின் அவர்கள்? இதைத்தானே தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லிக்கிட்டே வரோம். அதனால இப்ப இந்த வாக்கெடுப்பு 2026 சட்டமன்ற தேர்தலை இதை நிறுத்தணுங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப எடுக்கிற இந்த வாக்காளர் பட்டியலை நிறுத்திக்கணும். ஏற்கனவே உள்ளதுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அந்த பிரச்சனையா சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு உங்களுக்கு? எங்களோட கோரிக்கை என்னன்னா, இப்ப எடுத்திருக்கிற இந்த வாக்காளர் பட்டியலை நிறுத்தணும். இதை நிறுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன். வணக்கம். இந்த இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து வாக்காளர்களை, வெளி மாநில வாக்காளர்களை உள்ளே அனுமதிக்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறது. வெளி மாநிலத்திற்காரன், அதாவது வெளியாரை வெளியேற்றும் என்று சொல்லி நாங்கள் 1990 இருந்தே போராடி வந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வெளி மாநிலத்துக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டான். 1956 மொழிவாரி மாநில சட்டத்தை எதிர்த்துதான் இந்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறது. 1956 மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது வெளியாரே வெளியேற்ற சொன்னோம். இன்னும் சொல்றோம், 1956க்கு பிறகு வெளியே வந்தவன் அத்தனை பேரையும் வெளியேற்று தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம். ஆனா இந்த தமிழ்நாடு அரசு தெலுங்கர்களை கொண்டு இணைக்க நினைக்கிறான். ஆனா பாஜக அரசு வட மாநிலத்துக்காரனை கொண்டு வந்து நினைக்கிறான். இதுதான் இவனுடைய திட்டம். இவனும் நம்ம ஆளுக்களை கொண்டு நினைக்கிறான், அவன் நம்ம ஆளுக்களை கொண்டு வந்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறான். இதுதான் இவனுடைய மோடி அரசும் தமிழ்நாடு அரசனுடைய மோசடி திட்டம். இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய உரிமையை பறிக்கிற திட்டம்.
இந்த நாட்டினுடைய உரிமையை, தமிழருடைய இனத்தினுடைய உரிமையை பறிக்கிற இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். பழைய வாக்காளர் நடைமுறையை கொண்டு வந்து அந்த நடைமுறை அடிப்படையில் தான் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வெளி மாநிலத்துக்காரன் நாட்டு நடுற வரைக்கும் வந்துட்டாங்க. எங்க ஊர்ல எங்க வீட்டு பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட சரவணா ஸ்டோருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து வெளி மாநிலத்துக்காரன் நாத்து நடுறான். இப்படி நாத்து நட்டா இங்க உள்ள தொழில் வணிகம் எல்லாம் யார் கையில போகும்? இன்னும் மலையாளி, பீகாரி, மார்வாடி கையில தான் அனைத்து தொழில்களும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வாக்காளர் முறையுமாக சட்டப்படி அவ்வளவு திணிக்கிறான். அந்த வாக்காளர் திருத்த சட்டத்திலே 13வது சரத்தில் பீகாரியை சேர்க்கிறாங்க. பீகாரி சேர்க்கிற எதுக்குங்க இங்க சேர்க்கிறான்? இங்க எதுக்கு நீ பீகாரியை சேர்க்கிற? எங்க மண்ணினுடைய மக்கள், எங்க இனத்தினுடைய தாயகத்தை பறிக்கிறதா இந்த வாக்காளருடைய திருத்த சட்டம். எஸ்ஐஆர் நோக்கமே தமிழ் இனத்திற்கு தமிழுடைய உரிமையை பறிக்கிற திட்டம் தான். அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதுதான் உறுதியா சொல்றோம். நீங்க இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை கைவிட்டு பழைய நடைமுறை சட்டத்தை கையில எடுத்து அந்த அடிப்படையில் தான் வாக்குகளை இந்த வர்ற 26 தேர்தலில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, ஈழத்துல எப்படி சிங்களம் குடியேற்ற தமிழர் பகுதியில் சிங்களங்கள் குடியேற்றினாலோ அதே போலதான் இந்த இந்திய அரசும் தமிழக அரசும் திட்டமிட்டு தமிழ் இனத்தை அழிக்கிற ஒரு திட்டமாக இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதை ஏற்க மாட்டோம். அதை உடனடியாக கைவிட வேண்டும். தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எழுந்து போராடினால் நிச்சயமாக இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை கைவிட முடியும். பழைய முறையை கொண்டு வர முடியும். இந்த ஸ்டாலின் அரசு அவருடைய அரசியலாளர்களையே வைத்துதான், ஏன் முதலமைச்சர் கலெக்டருக்கு தான் வாக்காளருடைய ஆணையராக செயல்படுகிறார். அவரை நீ சொல்லி நிறுத்த வேண்டியதானுங்க. இந்த முதலமைச்சர் நீ வந்து உப்புக்கு சப்பாடுற, அதுதான் நாங்க சொல்றோம். உப்புக்கு சப்பாடி செய்யாத அனைத்து தொழிலும் நீ கொள்ளையடிக்கிற 40-50% பொருளை 50% அனைத்து துறையிலும் ஊழல். இந்த இந்திய தமிழ்நாடு அரசு அனைத்து துறைகளிலும் ஊழல் அடிக்கிறான். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஒதுக்குனா 50% அவர்களுக்கு தான் லஞ்சமா போகிறது தவிர மக்கள் பணத்தை, வரி பணத்தை கொள்ளையடிக்கிற இந்த தமிழக அரசு உடனடியாக இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும். புதிய வாக்காளரை அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்க அனைத்து தோழர்களுக்கும் நன்றி அந்த வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.